வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்மையாக இருக்கேங்க. ஹோண்டா SP 125ல பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருஷத்துக்காக நியூ மாடல் நமக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. நம்மக்கிட்ட ஓல்டு மாடலும் இருக்குது, நியூ மாடலும் இருக்குது. பார்த்தோன்னே ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதாங்க? பார்த்தோன்னே தெரியாது, பட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம அந்த அப்டேட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னுமே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்க தான் நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஓல்டு மாடல், நியூ மாடல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SP 125ல ஓல்டு மாடல், அதாவது 2024 அதுக்கு முன்னாடி மாடல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ மாடல் 2025ல் இந்த நியூ மாடல் தான் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் விஷயமே என்ன மாறி இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓல்டு மாடலில் வந்து ஒரு பிளைனான வைசர் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதில் எந்த ஒரு டிசைன் எதுவுமே இருக்காது. பட் நியூ மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து நமக்கு ஒரு 2-3 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்க நமக்கு வந்து நல்லா இருக்கு. இந்த ஓல்டு மாடல்லையுமே நமக்கு வந்து LED லைட்டிங் தான். பட் நியூ மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து உள்ளே இருக்க அந்த பார்ட்டிஷன்லாம் வந்து கொடுத்து ஒரு ரோபோட்டிக்கோட ஃபேஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு மாடலோட நியூ மாடல் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாலும் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இன்னுமே வந்து ஸ்போர்ட்டியாக வந்து மாறி இருக்கு. இந்த SP 125 பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் பசங்களும் வந்து ஓட்டலாம், ஒரு ஃபேமிலி மேனும் வந்து ஓட்டலாம். ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி இருக்க ஒரு மாடல் தான். அதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு லுக் வைஸ் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹோண்டா வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே கிராஃபிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நான் சொல்கிறது என்னோட ஒப்பீனியனுங்க. நான் வந்தோடனே பார்த்தேன் ரெண்டு பைக்குமே அந்த வைசரில் வர ஃப்ரண்ட் பேனலில் வர கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல்லே நல்லா இருக்க மாதிரி தெரியுது நியூ மாடலில் கம்பேர் பண்ணுறப்ப. பட் அதுவே சைடில் போனீங்க அப்படின்னா நியூ மாடலில் அல்டிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓல்டு மாடலில் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேம் கலர், ஒரே கலர் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும்தான் வந்து வருது, ஸ்டிக்கரிங் நடுவில் எந்த டிசைனுமே இல்லாமல் பிளைனாக வந்து இருக்குது. பட் இதே நியூ மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோல்டன் கலர் வருது, பிளாக் வருது, ஒயிட் வருது, நடுவில் டிசைனிங்கோட சேர்ந்து வந்து வருது. ஸோ அந்த சைடில் நம்ம வந்து போகும் பொழுது கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ மாடலில் கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நியூ மாடலாக நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதுதான் வந்து டெயில் லைட்டுங்க. ஸோ அந்த டெயில் லைட்டோட செட்டப் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஓல்டு மாடலில் ஹாலஜன் தான் வந்து கொடுத்தாங்க. பட் இப்போ நியூ மாடலில் டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி M ஷேப்பில் பார்த்தீங்கன்னா டெயில் லைட் வந்து நமக்கு வந்து வருது. அதுலேயும் LEDயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு மாடலில் ஹாலஜன் தான், பட் நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேஞ்சஸ்லாம் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர்ஸும் நமக்கு வந்து மாறுது. ஓல்டு மாடலில் நமக்கு வந்து MRF டயர் வந்து கொடுத்தாங்க, நியூ மாடலில் மேக்ஸிஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டயரோட சைஸோ ஸ்பெக்கோ செக்ஷனோ வந்து நமக்கு வந்து மாறல, பட் பிராண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது MRF, இது வந்து மேக்ஸிஸ். அந்த த்ரெட்ஸ் வந்து மாறுது, டயர் வந்து மாறி இருக்கு. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், இந்த வண்டியை பார்த்த உடனே நான் ஷோரூம் வந்து வண்டியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று வந்துருக்குங்க, கன்சோலுங்க. ஸோ அதை வந்து மெயினாக வந்து ஹோண்டா வந்து மாற்றிருக்காங்க. முன்னாடி இருந்ததும் டிஜிட்டல் கன்சோல் தான். பட் அது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, சின்ன சைஸில் வந்து இருந்துச்சு. அந்த காக்பிட் ஏரியான்னு சொல்லுவாங்கள்ல பைக்குக்கு, அந்த கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய பேனலாக வந்துருக்கும், வைசர் வந்து பெருசாக இருக்கும், அதுக்குள்ள குட்டியாக கன்சோல் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து TFT கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இருந்து ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா TFTக்கு வந்து போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் வந்து டஃப் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு 100cc 125cc வந்து நிறைய புது விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த TFT அப்படின்னாலே முன்னாடிலாம் நமக்கு வந்து KTM தான் ஞாபகத்துக்கு வரும். பட் இப்போ வந்து ஹோண்டா வந்து KTMக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் வந்து TFTயில் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே பேனல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பேனலாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்க்க லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குது. பேனல் மட்டும் கொடுக்கலங்க, நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. நேவிகேஷனும் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் வந்து கொடுக்குறாங்க. நேவிகேஷன் மற்ற டீட்டெயிலாம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் ஸ்விட்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹேண்டில் பாரை இன்னும் கொஞ்சம் லுக் வைஸ் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து காட்டுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் ரெட் கலரில் வந்து நமக்கு வந்து கில் ஸ்விட்ச் வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்தாங்க. பட் நியூ மாடலில் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னவோ அது ரெட்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ரெட்டில், ஏன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பாரு எல்லாமே பிளாக்ல வருது, அதில் ரெட்டுங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா பளிச்சு நல்லா தெரியும். பட் நியூ மாடலில் அது வந்து பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டும் வந்து நியூ மாடல் வந்து கொடுக்குறாங்க. பட் அது வந்து
சி டைப்பில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் மொபைல்லேயும் சி டைப்பு ப்ளஸ் வந்து அந்த கேபிளும் வந்து யூஎஸ்பிக்கு பதிலாக சி டைப்பில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து மெக்கானிக்கலாக வந்து ஹோண்டா எதுவும் வந்து மாற்றலை. நியூ மாடலில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து ஹோண்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த SP 125 அப்படிங்கிறது இது யாருக்கான பைக்கு. ஸோ இது டிசைன் அடிப்படையில் மற்றபடி நம்ம வந்து ரைட் பண்ணுறப்ப ஏன்னா வந்து மெக்கானிக்கலாக சேஞ்ச் பண்ணல, ஒன்றும் பெருசாக வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. மற்றபடி ரைட் பண்ணுறதுக்கு ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, யாருக்கு ஏற்ற பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா SPயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காலேஜ் பையனும் தாராளமாக நம்ம வந்து ஓட்டலாம், ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மேன் மட்டும்தான் அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் வந்து என்னென்னா ஷைனுக்கு வந்து போயிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு காலேஜ் பையன் ஒரு மேரேஜ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு அப்பா இருக்கார், பையன் வந்து காலேஜ் படிக்கிறார் அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறப்ப SP 125 அப்படிங்கிறது ஏற்ற ஒரு சாய்ஸாக இருக்கும். முதல் விஷயமே ஹோண்டா பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜினோட லைஃப் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும், ஒரு என்ஜாய் பண்ணி வந்து ஓட்டலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு பயங்கர அக்ரெசிவ்னு சொல்லிட முடியாது, சேம் டைம் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக வந்து ஒரு யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். சேஃப்டிக்காக நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்தளவு வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்னாலும் வந்து நமக்கு வந்து குஷன் பெரிய சீட்டாக கொடுக்குறாங்க. ஓரளவு ரொம்ப லாங் ரைட்ஸ் இல்லாமல் டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு, டெய்லி ஒரு காலேஜ் போகிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து தாராளமாக SP 125 நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மைலேஜும் வந்து நமக்கு வந்து டீசெண்டாக வந்து கொடுக்கும். ஒரு எக்கானமியாக ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 60+ நம்ம வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த ஒரு 125cc கேட்டகரியில் வந்து முழுக்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இல்லாமல் ஒரு காலேஜ் பையனுக்கு ஏற்ற மாதிரி, யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஃபேமிலி மேன் இருக்காரு அப்படின்னா அவருக்கும் ஏற்ற மாதிரி நல்ல மைலேஜும் கொடுக்குற மாதிரி, வண்டி வந்து டிசைன் வைஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறப்ப முன்னாடி கொஞ்சம் ஹோண்டாவில் வந்து மேபி இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து TFT வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, லைட்டிங் வந்து LEDயில் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னுமே அக்ரெசிவாக வந்து மாற்றிருக்காங்க. அப்போ ஃபீச்சர்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நல்ல மைலேஜ், நல்ல டிசைனு, நல்ல ஃபீச்சர்ஸ். ஸோ கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ஒரு ஒர்த்தான பைக்காக பார்த்தீங்கன்னா இந்த SP 125 வந்து இருக்கும். நியூ மாடல் பற்றின எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து ப்ரைஸ் அடிப்படையில் வந்து ஹோண்டா எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்க்ரீஸ் பண்ண காசுக்கு வந்து இது வந்து ஒர்த்து தானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ட்ரம்மு டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வந்து இருக்குது. ட்ரம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95,000 ப்ரைஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. டிஸ்க் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 1,00,000 ரூபா ப்ரைஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அப்போ ட்ரம்முக்கும் டிஸ்க்குக்கும் வந்து ஒரு 5,000 ரூபா டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து வருது. ஓல்டு மாடலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 4,000க்கு நமக்கு வந்து புது கிராஃபிக்ஸ் வந்து கிடைக்கும், TFT வந்து கிடைக்கும், LED லைட்டிங் வந்து டெயில் லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுமாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வசதி நமக்கு வந்து வரும், பட்டன்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு அந்த 4,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தான அப்டேட் தான் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. ரெட்டு கொடுக்குறாங்க, பிளாக் கொடுக்குறாங்க, கிரே கொடுக்குறாங்க. ப்ளூவை பொறுத்த வரைக்கும் வந்து மார்வல் ப்ளூ வந்து இருக்குது, சைரன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூலேயே வந்து 2 காம்பினேஷனில் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக 5 கலர்ஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது அரியலூரில் இருக்க ரெயின்போ ஹோண்டா. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நியூ மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுமாதிரி எல்லா கலர்ஸும் இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எந்த கொரிஸ் இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.